One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. விஜய் வந்து தனித்து விடப்பட்டாருங்கிற விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். விஜய் தனித்து விடப்பட்டாரா, விஜய்க்கு இப்போ வந்து என்ன ஹோப் இருக்குது, திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, நாம் தமிழரோட சேர முடியாது, ஏனென்றால் கொள்கையாக நாம் தமிழரோட சேருவதற்கான வாய்ப்புகளை விஜய் வந்து க்ளோஸ் பண்ணிட்டார், கதவை மூடிவிட்டார். அமித்ஷா அவர்கள் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து விஜயை உள்ளே கொண்டு வருவீங்களா, கொண்டு வருவீங்கன்னா உங்கள் விருப்பம், நாங்கள் முயற்சி பண்ண மாட்டோம். அதிமுக விஜயை உள்ளே கொண்டு வருவதாக என்றால் ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்துடட்டும், ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு நேரம் இருக்காது, தேர்தல் பிரச்சார யுக்தியெலாம் இருக்குது. அல்ல, பவன் கல்யாணையும் சேர்த்தாங்க. ஆரம்பத்தில் பவன் கல்யாண் பாஜகவை எதிர்த்தவர், அதுதான் உண்மை. முதல் ஆரம்ப தேர்தலில் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது பாஜகவை எதிர்த்து பேசிய பேச்சுக்கள். ஆனால் விஜய் அடிப்படையில் ஒரு பாஜக எதிர்ப்பாளராகவே இருக்காரு. அவரை எப்படி அதிமுக அணியில கொண்டு வரதுக்கு எடப்பாடி விரும்புவார், என்ன பேச்சு நடக்கும்? ஒன்னே ஒன்று, அப்போ ஆகஸ்ட் வரைக்கும் வரும்பொழுது ஒருவேளை எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, பாஜக வந்து கூட்டணிகளை வந்து அது வெளியே இருந்தால் ஆதரிக்கும், ஆனால் நாங்கள் விஜய் வந்து துணை முதல்வராக கேட்கிறார் அல்லது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உள்ளே வந்தாங்கன்னா அது வெற்றி பெறும் பட்சத்தில் எடப்பாடி முதல்வர், விஜய் வந்து துணை முதல்வர். இது ஆந்திரா ஸ்டைல். ஆந்திரா ஸ்டைலில் ஆந்திரா ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணக்கூடிய வேலை நடக்கிறது. அதற்கு ஆகஸ்ட் வரை காத்திருக்க வேண்டும் என்பதுதான். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. விஜய் அதிமுக பேச்சுவார்த்தை தொடர்கிறதா? இது எந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கும்? பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக எழுத்தாளரும் மனிதநேய மக்கள் கட்சியின் அமைப்பு செயலாளருமான திரு புதுமடம் ஹலீம் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு புதுமடம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரி சமயத்தில் அதிமுக விஜய் பேச்சுவார்த்தை முறிஞ்சதுனால தான் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது. இல்லை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அது எப்படியாவது முறிச்சு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பாஜக அதிமுக இழுத்து கொண்டு வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவின. இப்போதும் அதிமுகவுக்கும் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடர்வதாக செய்திகள் கசியுது. அது சாத்தியம் இல்லை, அது சாத்தியம் என்று கூட நினைக்கிறேன். என்ன காரணம் என்றால், பாஜகவோடு அதிமுக கூட்டணி வைப்பதற்கு முன்பாகவே அதிமுகவுக்கும் விஜய்க்கும் தான் கூட்டணி வரும் அப்படி தான் எதிர்பார்த்தோம். ஒரு பத்திரிகையாளராக எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்பது கூட எடப்பாடிக்கும் விஜய்க்கும் ஒரு கூட்டணி வரும், விஜய்க்கு வந்து ஒரு துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. காரணம், திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அதை வீழ்த்த வேண்டுமென்றால் விஜய் ஒரு பக்கம் முயற்சி செய்தார், நாங்கள் வந்து ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஸ்திரத்தை போட்டார். ஆனால் அது வந்து அஸ்திரம் வந்து பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கல. அவர் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கெல்லாம் அந்த அஸ்திரத்தை போட்டார், காங்கிரஸுக்கு போட்டார், இப்படி பல்வேறு இடங்களுக்கு போட்டாலும் கூட அது ஒரு பெரிய பலன் கொடுக்கல. ஆனால் விஜய்க்கும் தாவேகாவிற்கும் அதிமுகவிற்கும் ஒரு கூட்டணி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல். ஏன்னா அவரும் வந்து 117 இடம் கொடுங்க எனக்கு, இல்லை 100 இடம் கொடுங்க, பாதிக்கு பாதி கொடுங்க, துணை முதல்வர், இப்படிலாம் டிமாண்ட் இருந்தது. இந்த நெகோசியேஷன் விஜயோட டிமாண்ட் பாதி சீட் வேணும்னு சொல்லி டிமாண்ட் இருந்தது. ஆனால் கடைசி சமயத்தில் ஒரு 80க்கு செட்டில் ஆகிட்டாரு, அது மாதிரிலாம் வந்தது. ஆனால் இது நடப்பதற்கு முன்பாகவே பாஜக வந்து எடப்பாடி அவர்களை கயிறு போட்டு தூக்கிட்டாங்க, ஹைஜாக் பண்ணிட்டாங்க, அப்படி தான் அர்த்தம். அப்போ இப்போ பாஜகவிற்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி என்பதை பாஜக சொன்னாங்க, பாஜக டிக்ளேர் பண்ணாங்க. இவர் இல்லை, நாங்கள் ஒரு வருஷம் இருக்குன்னு சொல்லி பார்த்தாரு, தத்தளிச்சு பார்த்தாரு, கிடையாதுங்கன்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் வந்து சென்னையில் ப்ரெஸ் மீட்டில் வந்து உடைச்சிட்டு போனார். இன்னும் அதற்கு ஒரு படி மேலாக அது அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் வந்து ஒரு சர்ச்சை வந்தது. அதை கூட இல்லைன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் இல்லை, நாங்கள் கூட்டணி தான் அப்படின்லாம் வந்து பேச வேண்டிய ஒரு சூழல். ஆனால் நீங்கள் சொன்னது மாதிரி விஜய் வந்து தனித்து விடப்பட்டாருங்கிற விஷயத்தை நம்ம பேசியிருக்கோம். விஜய் தனித்து விடப்பட்டாரா, விஜய்க்கு இப்போ வந்து என்ன ஹோப் இருக்குது, திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது, நாம் தமிழரோட சேர முடியாது, ஏனென்றால் கொள்கையாக நாம் தமிழரோட சேருவதற்கான வாய்ப்புகளை விஜய் வந்து க்ளோஸ் பண்ணிட்டார், கதவை மூடிவிட்டார். சீமான் க்ளோஸ் பண்ணிட்டார். ஆமாம், சீமான் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லும் பொழுது அந்த கதவு மூடப்பட்டு விட்டதுன்னு வைங்களேன். அப்போ மீண்டும் அதிமுக பாஜக கூட அந்த கூட்டணி சேருமா அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே விஜய் செய்த அந்த சபதங்கள் அல்லது மேடை பேச்சு
எங்களுக்கு வந்து திமுகவும் ஒன்று தான், பாஜகவும் ஒன்று தான் என்று பேசின பேச்சு, இது ஊழல் கட்சினா அது வந்து பாசிச கட்சி அப்படின்னு பேசுனது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவை மட்டுமே எதிரி கட்சியாக மாற்றிய அந்த அரசியல் களமும் பார்த்தோம். இது எதை நோக்கி வந்துச்சுன்னா, இந்த கூட்டணியில் வந்து இடம் பெறுவதற்கான வாய்ப்புகளை விஜய் உருவாக்குறாருன்னு அதிமுக. ஆமா, அதிமுக அதை முயற்சி பண்றாங்க. என்ன காரணம்னா, இப்ப என்ன சூழல்னா, பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த பிறகும் அதிமுக விஜயோட பேச்சு நடத்துதா? என்ன குறிப்பா சொல்றாங்கன்னா, பாஜகவிற்கு விஜய் தாவேகா வந்து இந்த கூட்டணிக்குள் வருவது என்பது உங்களுக்கு வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நஷ்டம் இல்லை. அவர்கள் வரவேற்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், அமித்ஷா அவர்கள் வந்து ஆகஸ்ட் வரைக்கும் தான் டைம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து விஜயை உள்ளே கொண்டு வருவீங்களா, கொண்டு வருவீங்கன்னா உங்கள் விருப்பம், நாங்கள் முயற்சி பண்ண மாட்டோம். அதிமுக விஜயை உள்ளே கொண்டு வருவதாக என்றால் ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்துடட்டும், ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு நேரம் இருக்காது, தேர்தல் பிரச்சார யுக்தியெலாம் இருக்குது அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. இரண்டாவது, இந்த விஜயோட ஆடிட்டர் ஈரோடுக்காரர், அவர் தான் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியோட போய் பேசினார். அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் இருக்க போகிறதா தான் செய்தி வருது. நாங்கள் வந்து விஜயோட மட்டும் இருந்து ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ இப்போ எப்படி கொண்டு வரேன்னு நினைக்கிறாங்க? அதிமுக, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, தாவேகா, இது எல்லாம் ஒரு கூட்டணிக்குள்ள வந்துச்சுன்னா எந்த முகாந்தத்துல அதிமுக விஜய், எடப்பாடி விஜய் பேச்சு நடத்த முடியும்? இந்த முகாந்தம் ஒரு உதாரணம் சொல்றேன். ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய தந்தையாருடைய அந்த செல்வாக்கை வைத்து ஆட்சியை பிடித்தார். அவர் ஒரு பெரிய படம்பலம் படைத்தவர், ஒரு ஆந்திராவை அசைக்க முடியாத சக்தி என்று சொல்லக்கூடிய அவரை எப்படி வீழ்த்தினாங்க? இவர் சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணி மட்டுமல்ல, பவன் கல்யாணையும் சேர்த்தாங்க. ஆரம்பத்தில் பவன் கல்யாண் பாஜகவை எதிர்த்தவர், அதுதான் உண்மை. முதல் ஆரம்ப தேர்தலில் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது பாஜகவை எதிர்த்து பேசிய பேச்சுக்கள் சமூக வலைதளங்கள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு பாஜக காரங்களை விட வந்து அதிகமாக இன்னைக்கு வந்து சனாதனம் பேசிக்கிட்டு ஒரு நபராக மாறிவிட்டார். அதுதான் முக்கியம். ஆரம்ப காலத்தில் அப்படி இல்லை. ஆரம்பத்தில் பாஜகவும் காங்கிரஸுமே இது தூக்கி எறியப்பட வேண்டும் என்று பேசியவர் பவன் கல்யாண். அந்த கூட்டணி அமையறதுக்கே பவன் கல்யாண் முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்றால் ஆமாம், முக்கியமான அம்சம். அவரை பவன் கல்யாணை எப்படி பயன்படுத்தினாங்கன்னா, வெறுமனே வந்து சந்திரபாபு நாயுடு பாஜக கூட்டணி மட்டுமல்லாமல் பவன் கல்யாண் போன்ற ஒரு ஜெல் வேணும், அது இன்னும் ஈர்க்கும். ஏன்னா அந்த ஒரு 5% 6% வாக்குகளை இழுக்கும் பொழுது வெற்றி பெற்று விடலாம் என்கிற ஒரு ஃபார்முலா. சரி, நீங்க அது அவர்கள் அங்கே வெற்றி கொடுத்துச்சு, பெரிய மாபெரும் வெற்றி கொடுத்துச்சு. ஆனால் நீங்க சொன்னீங்க பவன் கல்யாண் ஆரம்பத்தில் பாஜக எதிர்த்து வந்து பிறகு கூட்டணியை உருவாவதற்கே காரணம் அமைந்தார். ஆனால் விஜய் அடிப்படையில் ஒரு பாஜக எதிர்ப்பாளராகவே இருக்காரு. அவரை எப்படி அதிமுக அணியில கொண்டு வர்றதுக்கு எடப்பாடி விரும்புவார்? என்ன பேச்சு நடக்கும்? ஒன்னே ஒண்ணுதான். பவன் கல்யாணுக்கு எப்படி நீங்க துணை முதல்வர் கொடுத்தீங்க? அங்கே சந்திரபாபு நாயுடு பெரிய ஆள் தான், பாஜக அகில இந்திய கட்சி, ஏன் வந்து பவன் கல்யாணத்துக்கு துணை முதல்வர் பேசப்பட்டது? அந்த அந்த டீலிங்கை இங்கே வைங்கன்றாங்க. ஆனால் அப்படி ஒரு டீலிங் வந்ததுன்னா ஒரு துணை முதல்வர் பதவிக்கு விஜய் தயாராகிருவார் நினைக்கிறீங்களா? எங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இன்னைக்கு வந்து தனக்கு மாசு இருக்குன்னு நினைக்கிறாரு. கோவையில் நடந்த அந்த வாக்குச்சாவடி முகவர்களுடைய கூட்டத்தை பார்த்தா தெரியும். 13 வயசு 15 வயசு 18 வயசு இளைஞர்கள் எப்படி ஓடுறாங்க. அது இன்னும் ரசிகர் குஞ்சுகளாகத்தான் நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம். இது எல்லாம் வாக்குகளாக மாறுமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா எந்த நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாலும் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கலாம். இப்போ இருக்கிற சிவகார்த்திகனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் இந்த ரசிகர் கூட்டம் ஓடும், அது ஒரு பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ மதுரையில் வந்து விஜய் இறங்குறாரு, பார்க்குறோம். குறைஞ்சு போச்சு மதுரையை, அதான் சொல்கிறேன். இளைஞர்கள் யார் நீங்க கவனிச்சு பாருங்க. இளைஞர்கள் விஜய்க்கென்று ஒரு 13 வயசுலேருந்து 18 வயசு இளைஞர்கள், தோழிகள், நண்பர் நண்பிகள் எல்லாமே வேண்டாம் சொல்கிறேன். அவர் தோழாக இருக்கட்டும், தோழியராக இருக்கட்டும், சகோவாக இருக்கட்டும், ப்ரோவாக இருக்கட்டும், நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஈர்ப்பு பவன் கல்யாணோட ஒப்பிடக்கூடிய ஒரு ஈர்ப்பாக இருப்பதாக பாஜக பார்க்குறாங்க. இதை புரிஞ்சுக்கிங்க. அதிமுகவுக்கு கேடட் ஓட்ஸ் இருக்குது, பாஜகவுக்கு ஒரு கேடட் ஓட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், எத்தனை %. இது சேர்ந்தாலும் திமுக கூட்டணியை வீழ்த்த முடியாது என்று ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு நிமிஷம், நீங்க சொன்னது இருந்து வர அதிமுக, பாஜக,
நீங்க சொன்னீங்க பாமகவும் வந்துவிடும், விஜய் பாமக பேச்சுவார்த்தை பெரிய வெற்றி கொடுக்கவில்லை, இது வந்துவிடும். அதுக்கப்புறம் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இன்னும் இவர்களெல்லாம் தேமுதிக சேர்ந்தாலும் திமுக வீழ்த்த முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அதிமுகவிற்கான வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. நம்ம கடந்த 11 தேர்தலில் பார்த்துட்டோம், வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. 2024 தனியார் நின்று கூட வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. ஆனால் பாஜக தனியார் கூட்டணியை வச்சு சில வாக்குகளை வாங்கினாங்க, அது ஒரு பக்கம். இப்போ இந்த கூட்டணி 18% இல்ல அந்த கூட்டணியை வந்து நம்ம வந்து இன்னும் அவங்க யார் வாக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் தனியாக நிற்கும் போது தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ தாவேகாவுடைய வாக்குகள் எவ்வளவுங்கிறது ஒரு அண்டர் எஸ்டிமேட்டா இருக்கு. சரி, அன்பிரடிக்டபிள், கணக்கு தெரியாது. ஆமா, அப்படி இருக்கிற விஜய் எதுக்கு அதிமுக கூட்டணி? அதான் சொல்ல வர்றேன். நீங்க வலிமையான ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு இன்னும் வலிமையான ஒரு கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. அதைத்தான் ஆந்திராவில் கட்டமைச்சாங்க. ஏன் நீங்க வந்து ஆந்திராவில் வெறும் சந்திரபாபு நாயுடு பாஜகவும் மட்டும் போட்டியிட்டால் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள் என்று நம்பிக்கை இருந்ததா? வெற்றி பெற்ற மாட்டோம்னு நினைச்சாங்களா? அதில் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கு பவன் கல்யாண் வேணும்னு நினச்சாங்க. பவன் கல்யாண் ஒன்று தனியாக போட்டிட்டு ஒன்றும் முதல்வர் வேட்பாளராக வந்திருக்க முடியாது. அவர் 10 விழுக்காடு தனியாரோட ஜெயிச்சிருப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்துல அங்கே வந்து ஆந்திராவில் வந்து ஒரு அணிலாக இருந்தார்ல, இப்போ இங்கே அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏன் ஜெயலலிதா காலத்தில் தான் விஜய் அணிலாக இருப்பாரா? இங்கே இருக்குன்னு நினைக்கலாம். இது வந்து பாஜக இருக்கும் அணிக்கு விஜய் வருவதற்கு இல்லை வாய்ப்பு. என்னன்னா இங்கே பாருங்களேன், தாவேகா தனித்து விடப்பட்டிருக்கிறது என்பது விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு. காரணம் வந்து விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே எல்லா கட்சியும் அவரோட சேருன்னு எதிர்பார்த்தாங்க. இப்படி ஒரு எண்ணம் இருந்தது. நிறைய கட்சிகள் நடக்கலை. திமுக உடைந்து வரும்னு எதிர்பார்த்தார், நடக்கலை. விடுதலை சிறுத்தைகள் வந்து உடனே வருவார்னு சொல்லி ஆதவர்ச்சனையே வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டுட்டு போய் அங்கே பேச வச்சாங்க, அது நடக்கலை. காரணம் திமுகவுடைய கட்சிகள் ஒரு கொள்கை கூட்டணி கட்சிகளாக இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் எதுவும் ஒரு கட்சி கூட உடைந்து வரும் என்று நான் நம்பலை. இன்னும் ஒரு வருஷம் தேர்தலுக்கு இருந்தாலும் கூட அங்கிருந்து ஒரு சிறு கட்சி கூட உடைந்து வராது ஒரு பக்கம். அப்போ இவர் எங்கே நம்பினார்? அதிமுகவை நம்பினார். நம்ம அவர் அதிமுகவை விமர்சிக்கல. ஊழல் கட்சின்னு சொன்னால் கூட திமுகவை நோக்கி தான் அவர் விரல். மக்கள் ஏற்றுப்பாங்களா? முக்கியமாக விஜய் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு போனால் பாஜக எதிர்ப்பாளராக இருந்து பல கூட்டங்களில் பேசியவரை ஒரு அணியில் சேர்த்து ஏற்றுக்கமா? என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று தான். ஏன்னா ஆந்திரா மாதிரி ஏற்றுக்கொள்வார்களான்ற சூழல் இங்கே இல்லை. ஆந்திராவில் அவருடைய சூழல் வந்து வேற, கள சூழல் வேற. தமிழ்நாட்டில் வந்து முதல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கே வாக்களிப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா கடந்த கால தேர்தலில் 2019 அவங்க இருந்தாங்களே, பெருசாக ஜெயிக்கல. இந்தியா முழுவதும் பெரிய வெற்றி பெற்றது பாஜக, தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வாங்கலை. என்ன காரணம்? அப்போ மக்கள் ஏற்றுக்கொள்ளல. ஒரே ஒரு இடம் தேனியில் வாங்கினாங்க, ஓபிஎஸ் உடைய மகன். அப்போ ஏன் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை? அப்போ அப்படிங்கும்போது இது மீண்டும் விஜய் வந்து பாஜகவும் எனக்கு எதிரிதான் சொல்லிட்டு அங்கே போய் சேர்றாருன்னா அது எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்குங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வரணும். சரி, நீங்க 2019 பத்தி சொன்னீங்க. 2021 கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 2 அணிகளுக்கும் இடையே வேறுபாடு கிட்டத்தட்ட 3.5% தான். இப்போது ஆளும் கட்சியாக திமுக இருக்கிறது. ஆளும் கட்சிக்கான எதிர் மனநிலை மக்களிடம் இருக்கக்கூடும், இல்லைன்னு சொல்லிட முடியாது. என்றால் பல நல்ல விஷயங்களை திமுக அரசு செய்து இருந்தாலும் எதிர்மறையான விமர்சன போரும் பல விஷயங்களை அவர்கள் நிறைவேற்றவில்லை, அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற ஒரு அதிருப்தி தமிழ்நாட்டில் நீங்க அரித்தமெட்டிக் அப்படி பார்க்கவே முடியாது. அதிமுகவுக்கு 20 விழுக்காடு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 5 விழுக்காடு, இவர்களுக்கு வந்து 12 விழுக்காடு, இப்படிலாம் சேர்த்து போட்டால் வந்து ஜெயிச்சிடுவாங்க அப்படிங்கிற அரித்தமெட்டிக் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடக்கல. ஒவ்வொரு தடவை வெற்றி பெறுகின்ற கட்சிக்கும் தோல்வி அடைகின்ற கட்சிக்கும் 1 விழுக்காடு தான் வித்தியாசம் இருந்திருக்கு. நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். ஜெயலலிதா அவர்கள் 2014 வெறும் 1.5%, 2016 1.5%, இப்ப கூட 3 விழுக்காடு என்னமோதான். அதான் சொல்றேன். இப்ப இப்படித்தான் கடந்த கால வரலாறே இருக்கு. கலைஞர் அவர்கள் வெற்றி பெறும் போது கூட கலைஞர் அவர்கள் வந்து பெரும்பான்மை பெறல. அது அந்த அளவுக்கு தான் நெக் டு நெக் ஃபைட் தான் இருந்தது. அப்ப பெரும்பாலான வெற்றி விகிதத்தை எப்பொழுதுமே தமிழ்நாடு சந்திக்கல. அது ஒருவேளை விஜய் உள்ள போகணும் அப்படின்னா என்ன டிமாண்ட் இருக்கும்? இப்போ என்னன்னா அவங்க அணி அமைச்சிட்டாங்க, என்ன டிமாண்ட் இருக்கும்? இல்ல இப்ப அதான் சொல்றேன், திருப்பி மறுபடியும் சொல்றேன், ஆந்திராவில் எடுக்கப்பட்ட அந்த ஃபார்முலாவை இங்க செயல்படுத்த நினைக்கிறாங்க. அதிமுக தனித்து ஆட்சி அமைக்க விரும்பும். ஏற்கனவே எடப்பாடியோட விருப்பம் அதுதான். அவரு அந்த கருத்துக்களை வெளிப்படுத்திட்டாரு. ஒரு கூட்டணி அரசை அமைப்பதற்கு அதிமுக இல்ல எப்படி நினைக்கிறாங்கன்னா, எடப்பாடி அவர்கள் முதல்வர் வேட்பாளர், துணை முதல்வராக விஜய், பாஜக வெளியிருந்து ஆதரவு எப்படி ஆந்திராவில் பண்றாங்க, அது போன்ற ஒரு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, எடுத்த உடனே நாங்கள் வந்து ஆட்சியை பிடிச்சி ஆட்சியை பண்றதெல்லாம் பாஜக ஸ்டைல் இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே
தான் சார்ந்த ஒரு கட்சி ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் அவங்க முதல்வராக வந்துடுவாங்க. மகாராஷ்டிராவில் பார்க்குறோம், இப்போ பீகாரில் அப்படி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த இடத்த முதல்ல பிடிக்கணும், அவங்களுடைய கூட்டணி அந்த ஆட்சி அமைக்கணும். இப்போ திருப்பி தான் சொல்கிறாங்க, நாங்கள் என்டிஏ கூட்டணி இல்லை, ஆனால் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்குது. அந்த ஃபார்முலா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். இப்போ எடப்பாடி திருப்பி சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, பாஜக கூட்டணி ஆட்சி கிடையாது, விஜய் பற்றி இப்போ பேச்சு இல்லை, ஏன்னா கூட்டணிக்கு வரல, பாஜகவோட கூட்டணி ஆட்சி கிடையாது, ஆனால் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்குதுன்னு தான் அவங்க வர்றாங்க. இப்போ இந்த கணக்கு பிரகாரம் விஜயை கொண்டு வந்தால் அது கடைசி நேரத்தில் தான் கொண்டு வருவாங்க. ஆகஸ்ட் வரைக்கும் பாஜக அவர்களுக்கு நேரம் கொடுத்துருக்கிறது. அப்போ ஆகஸ்ட் வரைக்கும் வரும்பொழுது ஒரு வேளை எங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, பாஜக வந்து கூட்டணிக்கில் வந்து அது வெளியே இருந்தால் ஆதரிக்கும், ஆனால் நாங்கள் விஜய் வந்து துணை முதல்வராக கேட்கிறார் அல்லது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உள்ளே வந்தாங்கன்னா அது வெற்றி பெறும் பட்சத்தில் எடப்பாடி முதல்வர், விஜய் வந்து துணை முதல்வர். இது ஆந்திரா ஸ்டைல், ஆந்திரா மீல்ஸ் மாதிரி. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அது நடக்குமா நடக்காதுங்கிறது வேறு. அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் பாஜக எப்படி செயல்படும் தெரியும். ஆந்திராவில் அடுத்து சந்திரபாபு நாயுடுவை ஆட்சி அமைக்க விடுமா அல்லது பாஜகவே ஆட்சிக்கு வருமாங்கிறது அடுத்த தேர்தல். அடுத்த ஜனவரி வரைக்கும் கூட விஜய் தன்னுடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குவார்ல. இல்லை, அவர் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, போகிற போக்குற இடமெல்லாம் அவருக்கு ரசிகர்கள் கூட்டம், மதுரை ஏர்போர்ட்டில் முக்கிறாங்க, என் பின்னாடி வராதிங்க அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. கெஞ்சி சொல்கிறாருன்னு வந்தாங்க. புரிஞ்சுக்குங்க, முதல்வர் போகும்போது யாராவது சொல்கிறாங்களா அல்லது வந்து எதிர்க்கட்சி தலைவர் போகும்போது யாராவது சொல்கிறாங்களா? அவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்காங்க, ஆனால் அவர்களுக்குத்தான் வாக்களிக்க மக்கள் செய்கிறாங்க. இது வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் ஒரு சூப்பர் ஸ்டார், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ இயற்கையாக ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான ஈர்ப்பு அங்கே மக்கள்கிட்ட இருக்குது, அது குறிப்பாக இளைஞர்கள்ட்ட இருக்குது. இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமாங்கிறது நமக்கு தெரியாது, இது வாக்குகளாக மாறுமாங்கிறது எந்த உத்தரவாதம் இல்லை. ஆனால் விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது தானே செய்யுது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் விஜய் பிடிக்கும், இப்போ எனக்கும் விஜயோட நடிப்பு பிடிக்கும், அப்போ நான் போய் விஜய்க்கு ஓட்டு போடுவேனா? அது வேற கேள்வி, ஒரு பெரிய கேள்வி மார்க், கொஸ்டின் மார்க். அப்போ அதுதான் முக்கியம். இங்கே அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதான் சொன்னேன், சிவகார்த்திகேயன் ஒரு கட்சி ஆரம்பித்தால் கூட அவருக்கும் ஏர்போர்ட்டில் ஒரு கூட்டம் இருக்கும். அதைத்தான் நான் சொல்கிறேன். அது ஓட்டா மாறிடுமா? இப்போ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து இதை வந்து பிரித்து பார்க்க தெரியாதவர்கள் அல்ல. அது இந்த ஈர்ப்பு ஓட்டாக மாற்றுவது என்பது அது எம்ஜிஆரோடு முடிந்து விட்டது. நீங்கள் ஜெயலலிதாவை கூட நடிக்கின்னு பார்க்க முடியாது. அவர் கூட வந்து அந்த கரிஸ்மாவை வச்சு வேற மாதிரி தான் கொண்டு வந்தார். நடிப்பு உலகத்திலிருந்து வந்து அப்பொழுது கூட எம்ஜிஆர் வந்து திமுகவில் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் இருக்குது. எந்த ஒரு நடிகருமே ஒரு தேர்தலில் குதித்து முதல்வராகுவது என்பது அது எம்ஜிஆரை நீங்கள் பொருத்தி பார்க்கவே கூடாது. மற்ற யாரும் அதற்கு வந்து வெற்றி பெறலை, இதுதான் முக்கியம். அதனால் வந்து இது வெற்றி பெறுமா என்பதை விட இது வாய்ப்பில்லை. இங்கே ஆந்திரா ஸ்டைலில் ஆந்திரா ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணக்கூடிய வேலை நடக்கிறது. அதற்கு ஆகஸ்ட் வரை காத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. இந்த நிகழ்ச்சியின் கருத்தில் குறிப்பாக திரு புதுமணமலை மிக்க நன்றி.